அன்பு நேயர்களே வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி, அதுவும் வளர்பிறை சப்தமி. இந்த வளர்பிறை சப்தமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாகவே சப்தமி ரொம்ப உத்தமமான திதி. அது சூரியனுக்கு உரிய ஒரு நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்க இந்த தரம், அதனால அது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த சப்தமிக்கு, தை மாதம் வளர்பிறையில வருகின்ற அந்த 7ஆம் நாளாகிய இந்த சப்தமிக்கு ரத சப்தமின்னு பேர். ரத சப்தமினாலே நமக்கு என்ன தோணும்? உடனே நமக்கு மலையப்ப சுவாமி தான் தோன்றுவார். ஏன்னா எல்லா தலங்களிலேயும் ரத சப்தமி விசேஷம். அப்படி என்றாலும் கூட திருமல்லையப்பனுக்கு நடக்கக்கூடிய ஏகதின பிரம்மோற்சவம் ரத சப்தமி ரொம்ப விசேஷம். அதனால பார்த்தீங்கன்னா, எப்படி புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு அங்கே அலையலையாய் அங்கே போய் நம்ம அந்த பெருமாளுடைய திருவீதி உலாக்காட்சியை கண்டு களிப்போமோ, அதே போல ரத சப்தமிக்கு அங்கே மக்கள் குவிவார்கள். என்ன விசேஷம் வச்சுக்கிட்டோம்னா, சாதாரண பிரம்மோற்சவத்தில் காலையில் ஒரு வாகனத்தில், சாயங்காலம் ஒரு வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வருவார். ஆனால் இந்த ரத சப்தமியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரே நாளில் அந்த மொத்த பிரம்மோற்சவ காட்சியையும் நம்ம காலை முதல் இரவுக்குள் பார்த்து விடலாம். அதுதான் அந்த ரத சப்தமி. இதுக்கு ஏக தின பிரம்மோற்சவம் பேர். இதில் தீர்த்தவாரி உட்பட இருக்கு. தீர்த்தவாரியும் அதே நாளில் இருக்கும். இது வேற எந்த நாளிலும் இல்லாத ஒரு விஷயம். காரணம், பெருமாள் இந்த சப்தமி தினத்துல தான், தை மாத வளர்பிறை சப்தமி தினத்துல தான் காஷ்யப மகரிஷிக்கும் திதிக்கும் அவர் அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் கூறினாலும், அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னா பெருமாள் தான். அந்த நாளில் காலையில் சூரியனை நினைச்சுக்கிட்டு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ஆத்ம பலம் அதிகரிக்கும், பெருமாளுடைய பேரருள் கிடைக்கும் இல்லையா? சூரிய நாராயண பிரபோ கோடி சூரிய சமப்பிரபோ அவிக்னம் குருமே தேவ சர்வதா சர்வ காரியேஷு என்று காலையில் அவனை நினைத்து கைகூப்பி வணங்கினாலே நமக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும், ஞானம் அதிகரிக்கும். காரணம், ஞானக்காரகன். நமக்கு முன்னோர்களுடைய ஆசிகள் பூரணமாக கிடைக்கும். ஏன்னா நம்மையும் முன்னோரையும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகின்றவன் யார் என்று சொன்னால், உயிர்களுக்கு உயிராய் விளங்குகின்ற உத்தம புருஷனாகி அந்த சூரிய பகவான் தான். சூரிய பகவான் இல்லாட்டி உயிர்கள் கிடையாது, மழை கிடையாது, பயிர் கிடையாது, உலகமே கிடையாது. அதனால்தான் பகவான் கிட்ட சொல்ற, இந்த பாரு சூரியன் உதயமாயிட்டான் பாரு, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கடிமலர் கமலங்கள் மலர்ந்தது இவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோன்னுட்டு கடல்ல இருந்து மேல வந்துட்டான் பார் அப்படின்னுட்டு பெருமாளுக்கே உணர்த்துகின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு காரணம் இந்த சூரியன் தானே. இப்போ சூரியன் தானே விடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறோம். அந்த சூரியனுடைய தினம் அந்த ரத சப்தமி தினம். இந்த சப்தமிங்கிற திதி ரொம்ப புண்ணியமான திதி. அன்னைக்கு எல்லா நல்ல காரியமும் பண்ணலாம். சப்தமி திதி கிடச்சிடுச்சுன்னா எல்லா நல்ல காரியமும் பண்ணலாம். அதுவும் இந்த தை மாத வளர்பிறை சப்தமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரியனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 குதிரை பூட்டிய தேரிலே தான் அவன் போகிறான், ஒற்றை சக்கரமுடைய தேரில் போகிறான். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், காலையில் நல்லா நீராடி விட்டு தூய்மைப்படுத்தி, பூஜை அறையெல்லாம் தூய்மைப்படுத்தி, பகவானை எழுந்தருளை செய்து, குத்து விளக்கு ஏற்றி வைத்து, நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த இனிப்புன்னா ஒரு கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு அல்லது ஒரு சக்கரை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு அம்சம் பண்ணுறது, தணிகை பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்தது என்ன ஒன்று இருக்குது, அப்படி நீராடுகின்ற பொழுது நம்ம இந்த அர்க்கபத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எருக்க இலைகளை பயன்படுத்தி, ஒரு 7 இலைகள், ஒரு 3 இலை தலையில், ஒரு 2 இலை 2 தோளில், 2 இலை நம்முடைய காலில் வச்சு சூரிய பகவானை நினச்சி கங்கையையும் காவிரியையும் நினைத்து கொண்டு அந்த தீர்த்தத்தை நாம் நீராடுவதற்கு பயன்படுத்துவது. அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை நினைத்து கொண்டு நம்ம அன்னைக்கு நீராடுவது ரொம்ப சால சிறந்தது. அதனால தோஷங்கள் எல்லாம் போகும். மகாபாரதத்தில் அப்படிதான் வருது. பீஷ்மர் இந்த உத்தராயண காலத்தில் கூட உயிர் பிரியாமல் தவித்து கொண்டிருந்த போது வியாசர் சொல்றார், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கினால்தான் உனக்கு அந்த கதிமோட்சம் கிடைக்கும், என் பாவத்தை எப்படி நீக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சப்தமி அன்னைக்கு இந்த எருக்க இலைகளை அவருடைய உடம்பிலே மூடி சூரியனுடைய அந்த கதிர்கள் எல்லாம் படுகின்ற பொழுது இவருடைய பாவங்கள் எல்லாம்
எல்லாம் தீயினில் தூசாகும் என்பது போல எல்லாம் கரைந்து விடுகின்றன அப்படின்ட்டு மகாபாரதத்தில் வர்றதால இது பீஷ்மருக்கு ஒரு பாப விமோசனம் தந்தது இந்த அர்க்கப்பத்திரமும் சூரிய சப்தமியும். அப்படி என்பதாலே அன்றைக்கு அர்க்கப்பத்திரங்களை வைத்து நீராடுவது, அதாவது எருக்கை இலையை வைத்து கொண்டு நீராடுவது, எருக்கை இலையை தயிர் சாதத்தை வச்சு தானம் பண்ணுவது, இதெல்லாம் சால சிறந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு திருமலை பிரபோற்சவம். அந்த திருமலை பிரபோற்சவத்தில் மலையப்ப சுவாமி, ஏன்னா அவன் தான் சூரியன் அந்தர்யாமித்துவமாக இருந்து சூரிய நாராயணனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நாராயணன் அன்னைக்கு காலையிலேயே முதல் ஒரு வாகனம் இருக்குது இல்லையா, ஏன்னா சூரிய உதயம். அந்த சூரிய உதயம் போலவே சுவாமி சூரிய பிரபை வாகனத்திலே அன்னைக்கு வர்றார். அதுதான் அவருடைய முதல் வாகனம். சூரியனாக ஜொலிக்கிறார் இல்லையா. சந்திரமா மனசோ ஜாதகா சற்றோ சூரியோ அஜாயதா அப்படின்னுட்டு நம்முடைய 2 கண்களும் சூரியன், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம்கண் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேல் உரம்பாவாய் ஆண்டாள் பாசுரம் வருது இல்லையா. அதனால அவனுக்கு முதல்ல சூரிய உதயத்தின் போது அந்த சூரிய பிரபை வாகனம், அந்த சூரிய பிரபை வாகனத்தில் போயிட்டு வந்தவொடனே அடுத்த வாகனமாக அவர் சின்ன சேஷ வாகனம் என்னட்டு 5 தலை நாக வாகனத்தில் வீதி வலம் வருவார். ஒன்று ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வாகன மண்டபத்தில் போயிட்டு அவருக்கு அடுத்த வாகன மாற்றம் நடைபெறும். அதுக்கு 1 மணி நேரம் டைம் ஆகும். அதுக்கு அடுத்தது அவர் புறப்பட்டு வருவார், மாட வீதிகளிலே வலம் வருவார். ஒன்று அந்த சூரிய பிரபை, 2வது சின்ன சேஷ வாகனம், 3வதாக கருட வாகனத்திலே வலம் வருவார். கிட்டத்தட்ட முற்பகல் ஒரு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கருட வாகனத்திலே வலம் வருவார். அந்த கருட வாகனத்திலே வலம் வந்த பிறகு அவர் பெரிய திருவடி வலம் வந்துட்டார் இல்லையா, அப்புறம் திருவடி மேலே அமரணும் இல்லையா. உடனே அனுமந்த வாகனம் அடுத்தது. அது பிற்பகல் 2 மணி ஆகிடும். அனுமந்த வாகனத்திலே வந்த உடனே சக்கர ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தவாரி நடைபெறும். அதில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் மாலை நேரமாக பார்த்தீங்கன்னா கல்ப விருட்ச வாகனம், அதில் வீதி வலம் வருவார். அது ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்த உடனே மறுபடியும் வாகன மண்டபத்தில் போயிட்டு சர்வ பூபால வாகனம், சர்வ பூபாலன், சகல உலகங்களுக்கும் இவன் தான் பூபாலன் சொன்னால் இந்த பூபாரத்தை எல்லாம் காக்கின்ற பேரரசன் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகமெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்பதை தெரிவிக்கும் முகத்தானே சர்வபூபால வாகனத்தில் வருவார். சர்வபூபாலம் வந்த உடனே இரவு ஒரு 8 மணி 8:30 மணிக்கு மேலே நிலவு வருகின்ற நேரம், சூரிய அஸ்தமன நேரம் இல்லையா, இரவு நேரம் இல்லையா. சந்திரன் என்பது இரவு தானே. அதனால சந்திரன் வருகின்ற அந்த வேளையிலே இவர் எந்த வாகனத்தில் வருவார் அப்படின்னு சொன்னால் சந்திர பிரபையில் வருவார். அப்போ காலேருந்து எத்தனை வாகனம் பாருங்க, சூரிய பிரபை வாகனம், சூரிய பிரபை வாகனத்துக்கு பின்னாடி சின்ன சேஷ வாகனம் 2, 3வதாக கருட வாகனம், 4வதாக அனுமந்த வாகனம். இந்த 4 வாகனம் காலையில், 4 வாகனம் காலையில் ஆயிடுச்சு. பிற்பகல் முடிஞ்ச உடனே என்ன வருது, முதல்ல அந்த கல்ப விருட்ச வாகனத்தில் வர்றாரு, சர்வபூபால வாகனத்தில் வர்றாரு, சந்திர பிரபை வாகனத்தில் நிறைவு பெறுகிறது. ஒரு 4 வாகனம் காலையில், 3 வாகனம் பிற்பகலில் மாலையில், நடுவில் சக்கரஸ்தானம். இப்படி ஒரே நாளில் சப்தம்ங்கிறதால 7 வாகனங்களிலே மலையப்ப சுவாமி வீதி வலம் கண்டருளும் காட்சியும் அன்றைக்கு இருக்கிறது. ரத சப்தமிக்கு அத்தனை விசேஷம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த நாள் அஷ்டமி வந்துடுது இல்லையா, அந்த அஷ்டமியில் தான் பீஷ்மாச்சாரியார் மோட்சம் அடைகின்றார். அதனால் அவருடைய தினத்தை, அவர் முக்தி அடைந்த தினமாகி அந்த தினத்தை நம்ம நினைத்து கொண்டு அன்றைக்கு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும். இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வரக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நீராடும் போது 7 இருக்கை இலையை வைத்து கொண்டு நீராட வேண்டும், பகவானை வணங்க வேண்டும், சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு நிவேதனம் செய்ய வேண்டும். அடுத்த நாள் பீஷ்ம அஷ்டமி என்பதனாலே அன்றைய தினம் தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு வருகின்ற ஞாயிறு திங்கள் 2 தினத்தையும் நீங்கள் பரம ஆசையோடும் விருப்பத்தோடும் நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன்.